ஹாய், வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஃபோனில் இருந்தே நம்மளோட டாக்குமெண்ட் நகலை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். சொத்து சம்மந்தப்பட்ட ஆவணம் செலக்ட் பண்ணிட்டேன். முறைப்படியான ஆவண எண் போடணும். நான் எக்ஸாம்பிளுக்காக 2000 போட்டுக்கிறேன். இது எக்ஸாம்பிளுக்காக தான் போடுறேன். உங்களுடைய ஆவண எண் என்னவோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான பத்திர காப்பியை நம்ம ஃபோனில் இருந்தே அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஆஃபீஸில் இருந்து நம்ம ஃபோனுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கு உண்டான பணத்தை மட்டும் நம்ம கட்டினா போதும். இதுக்கு நம்ம யூசர் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். யூசர் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு என் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால். இப்போ ஆண்டு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். அது என்ன பத்திரம் 2020 வருஷம் போட்டேன். அது ஏற்பாடு செட்டில்மெண்ட் ஆகணும்னு வந்துடுச்சு. இதுக்கு ஏதாச்சும் ஒரு பெயர் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ராம்னு கொடுத்துக்கிறேன். கைபேசி எண்ணு எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கணும். உங்கள் பேர் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. சேமிக்க மற்றும் அடுத்து அது வந்துடுறேன். சரி, அதை அமைக்கிட்டு அடுத்து வந்துடலாம். இப்போது இந்த பத்திர காப்பி எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு அமௌண்ட் வந்துடுச்சு. 431 ரூபா ஆகும். செலுத்துக கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நாடு செலக்ட் பண்ணணும். நான் அது தெரியாமல் அட்ரஸ் போட்டு டைப் பண்ணிகிட்ருக்கேன். வேண்டாம், ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவே செலக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ எதுவுமே கேட்காது. இந்தியா செலக்ட் பண்ணிட்டோன்னா எதுவும் கேட்காது. அவ்வளோதான். லாஸ்ட்டில் சமர்ப்பிக்க, பிறகு செலுத்துக, தற்போது செலுத்துக. நான் பிறகு செலுத்துக கொடுத்துட்டேன். உங்களுக்கு கட்டணுன்னா தற்போது செலுத்துக கொடுத்துருங்க. அப்படி அமௌண்ட் கட்டினதுக்கப்புறம் அது எப்படி ஆகும்னா, இது பணம் செலுத்த வேண்டும்ன்றது நான் இப்போ உங்களுக்காக எக்ஸாம்பிளுக்கு காமிச்சது. நான் ஏற்கனவே அப்ளை பண்ணது காமிக்கிறேன் பாருங்கள். அமௌண்ட் கட்டினதுக்கப்புறமா அது எப்படி டவுன்லோட் ஆகும்னு பார்த்துக்கலாம். இந்த சைட் திருப்பிக்கிறேன் ஃபோனை, அப்போ தான் ஃபுல் சைஸ் தெரியும். ஏற்கனவே நகல் வந்தது. ஆஃபீஸ்லேருந்து எனக்கு அனுப்புனதை நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே பதிவிறக்குக நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா அப்படி தான் இருக்கும். அந்த பதிவிறக்குக அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் இந்த டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்மளுடைய பத்திர காப்பி நம்ம ஃபோனுக்கே ஆஃபீஸ்லேருந்து நம்ம பணம் கட்டினதால் அனுப்பிட்டாங்க. இப்போது நம்ம கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுறோம். அவங்க நம்மளுடைய யூசர் ஐடிக்கு நம்மளுடைய பத்திர காப்பியை அனுப்பிட்டாங்க. இதுக்கு தேவை ஒரு யூசர் ஐடி க்ரியேட்